தாவேகாவை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு பெரிய அலையே வீசுகிறது என்பது போன்ற ஒரு கற்பனையில் மூழ்கி கிடக்கிறார்கள். நான் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன், மற்றவர்கள் 4 விழுக்காடு 5 விழுக்காடு அதிகபட்சம் 10 விழுக்காடுக்கு மேல் தாவேகாவுக்கு வாக்கு வங்கி வர வாய்ப்பே இல்லை என்று ஆரூடம் கணித்து கொண்டிருந்த பொழுதே நான் மிக தெளிவாக சொன்னேன், இன்றைய நிலையில் 20 விழுக்காடுக்கு குறைவில்லாமல் விஜய் நிச்சயமாக பெறுவார். ஆக அது ஒரு வலிமையான வாக்கு வங்கி அவருக்கு இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியினுடைய தன்மையை கொஞ்சம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு மாற்று அரசியல் மலர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாக்களிப்பவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். திமுக அதிமுகவோடு உடன்பாடு இல்லாமல் தனித்து களம் காண வேண்டும் என்று விஜய் நினைக்கிற பொழுது மாற்று அரசியலை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் அவருக்கு வாக்களிக்க வாய்ப்பு உண்டு.